அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மராத்தி லாங்குவேஜில் ஒரு டைம் லூப் கான்செப்ட் பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விக்கி வெள்ளங்கர் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் கிட்ட வந்தோம் அப்படின்னா, விக்கி அப்படின்ற ஒரு பெண், அதாவது விக்கி வெள்ளங்கர் அப்படின்ற ஒரு பெண் பார்ட் டைமாக காமிக் புக் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அண்ட் ஃபுல் டைமாக வாட்ச் மெக்கானிக் கடவுளை வச்சிருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ வாட்ச் மெக்கானிக் காமிக் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை என்ன ஏது அப்படின்றத பார்த்துருவோமா? அண்ட் படத்தோட முடியல சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியை நமக்கு காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அது என்ன ஏது அப்படின்றது ரிவீல் பண்ணல. ஆனா இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள யாரோ ஒருத்தவங்க வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. வேகமா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ண அந்த வேவ் பார்க்குற நபரால இவங்க பிடிக்கப்படுறாங்க. ஸோ மாஸ்க் எல்லாத்தையும் அணிச்சுக்கிட்டு அந்த நபர் யார் எவர் அப்படின்றது ரிவீல் பண்ணாம இவங்களை பிடிச்சி வைக்கிறாரு. ஏதோ ஒரு பொருளை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க பதில் சொல்றதா தெரியல. இதனால அந்த லேடியை சாகடிக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோயின் கிட்ட போறாங்க. ஸோ விக்கி வெள்ளங்கர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கடிகார கடையில தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேகமா கால் பண்றாங்க. நேர்லயும் வராங்க. என்னோட போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, நீ தான் எனக்கு உதவுதோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லக்கி அப்படின்ற ஒரு ஹேக்கர் இருப்பார். அங்க கொண்டு போறாங்க. யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். இந்த விஷயத்த அவங்க சொல்லும் போது பயங்கர கோபமா அங்கிருந்து போக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பார்ட்டி இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கும். அந்த பார்ட்டிக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற சிந்தனையில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க விக்கி வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்காக இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். ஸ்ருதி அப்படின்றது அந்த ஃப்ரெண்டோட பேர். பிரிச்சு பாக்குறாங்க. ஒரு வாட்ச் இருக்கு. என்ன வாட்ச் இது அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா கடிகாரங்களும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னது இது ஒரே நேரத்தில் அடிக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வாட்ச் வந்தது இல்லையா, அதை கையில கட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று ரிசீவ் ஆகுது. உங்களோட ஃப்ரெண்டு ஸ்ருதி இங்க மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க, நீங்க உடனடியா வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. வேகமா வெளியே போய் ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க, அதாவது ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாங்க. அந்த டாக்ஸில வேகமா போகணும்னு ட்ரை பண்ண. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா சொந்த கதை சோக கதை, இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கும் அந்த கதை அப்படின்ற மாதிரி எல்லா கதைகளையும் பேசிக்கிட்டு இவங்களை பயங்கரமான முறையில கோபப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இவர் பேசுறதை கண்டுக்காம வெளியே பார்க்கும்போது நிறைய பேர் சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நான் உடனடியா போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவர் புஷ் பண்ணதால கொண்டு போறாரு. ஒரு பிளாட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் மர்ம நபர் ஒருத்தரால கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்க தான் அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. போலீஸ்காரங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட போன் ஹிஸ்டரியில நாங்க செக் பண்ணி பார்த்தோம், அது அவங்களோட Facebook வரைக்கும் செக் பண்ணி பார்த்தோம், நீங்க தான் கடைசியா அவங்களோட போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன இவங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டா இருப்பாங்க. நாசால வேலை செய்யணும் அப்படின்றது இவங்களோட கனவு. அதை பத்தின ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ அவங்க இப்ப இறந்து போய் கிடக்குறாங்க. இது எங்களால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு லேடி, அதாவது வித்யா அப்படின்ற லேடி இங்க ஜாயின் ஆகுறாங்க. நான் இந்த இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்களோட ரூம் மேட்டா தான் இருந்தேன். அவங்க இறந்து போனது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட சோகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்திருப்பாரு. இங்க எந்த விதமான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸும் இல்ல, இதனால இது கண்டிப்பா ஒரு சூசைடு தான் இருக்கணும், கன் எடுத்து அவங்களே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ ஒரு சந்தோஷமா இருந்த பொண்ணு, திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்றது எங்களால ஏத்துக்க முடியாது, நீங்க விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது போலீஸ்காரர் சுத்தி முத்தி நீயே பாருமா, இங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான அடையாளம் இருக்கா, பொதுவா தனக்கு நெருக்கமானவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பேச தோணும், அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் அது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகும், இதனால இதை நான் இப்பவே சொல்லிட்டுறேமா, இது கன்ஃபார்ம் ஒரு தற்கொலை தாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்க எல்லா உடைமைகளையும் கைப்பற்றிட்ட அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் காமிப்பார். அதுல அந்த லேடியோட லேப்டாப் மட்டும் காணாம போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷாக் ஆகுறாங்க. லேப்டாப் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். ஸோ லேப்டாப் இங்க இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த லேடி
தெரியும். ஆமா, அவங்களோட பேக்ல எப்பயுமே ஒரு லேப்டாப் இருக்கும். நான் கூட அவங்கள லேப்டாப்பும் கையுமா தான் பார்ப்பேன்னு சொல்ல இவங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கலாமான்றாங்க. பர்டிகுலர் நைட்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. இதனால போலீஸ்காரருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, நாங்க செக் பண்ணி சொல்றோமா, நீங்க அது வரைக்கும் ஊரை விட்டு போக வேண்டாம், நாங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவங்க வெளியே போறாங்க. அதாவது ஹீரோயினும் அது வித்யா வெளியே போறாங்க. 2 பேரும் பரிச்சயம் ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இவங்களோட ஹேக்கர் நண்பர் இருக்கா இல்லையா, அவன் தான் கால் பண்றான். அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்ட்டி வேற ஒரு இடத்துல இருக்கும், இவன் வேற ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருப்பான். அந்த சமயத்துல தான் நேத்து இப்ப இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா ஸ்ருதி, அவங்க எக்கச்சக்கமான மெயில இவருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில மெயில்கள்ல தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும், அண்ட் இன்னொரு மெயில ஃபைல் அமைச்சு வச்சிருக்காங்க. அதை என்னால ஓபன் பண்ண முடியலன்னு சொல்ல இவங்க இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. பக்குன்னு இருக்கு, இறந்து போயிட்டாங்க, லேப்டாப் வேற காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த நபர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட லேப்டாப்பை யாரோ ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் அதை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமா லக்கியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக பார்ட்டி எல்லாமே தடபுடலாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பார்ட்டிக்குள்ள போய் அங்கங்க தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே லக்கிய காணும். இதனால பக்கத்து ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்கா இருக்கும். சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு மர்ம நபர் சுத்திக்கிட்டு இருக்காருன்றக்குள்ளயா, அந்த நபர் இவங்களை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க ஹீரோயினும் அந்த லக்கியும் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. தங்களை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க. சோ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் இருக்கா இல்லையா, இவங்க கண்ணு முன்னாடி வந்து அந்த லக்கிய கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிடுறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கெல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. கன் எடுத்து ஒரே சுடு. அந்த இடத்துல லக்கி இறந்து போக இவங்க பயந்து போறாங்க. அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்ண இவங்களையும் ஒரே சுடு. நெத்தி போட்டிலே சுடப்பட்டு அந்த இடத்துல இறந்து போக அப்படியே கண்ணு மிக்கிற மாதிரி காமிச்சு இவங்களோட வீட்டுல இருந்து கிளம்புனாங்க இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. அதாவது ஒரே நேரத்துல எல்லா அலாரமும் அடிச்சிருக்குமே, அப்போ கண் விழிக்கிறாங்க. அவங்க கண் முடிச்சு அடுத்த செகண்டே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இவங்களோட அம்மா ஆச்சரியமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போன் வர ஆரம்பிக்குது. என்ன இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை இது எல்லாமே கனவா இருக்குமோ அப்படின்னு நினைப்பில் போன் வருது, எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. வண்டியில போக ஆரம்பிக்க அதே நபர் தான் இவங்களை பிக்கப் பண்றாரு. அதே கதைகளை பேச ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இது தேஜாவா இருக்குமோ, நம்ம இது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட சுத்தி இறந்து போன இடத்துக்கு போறாங்க. போலீஸ்காரர் அதே டயலாக் பேசும்போது எங்கேயும் இவங்க குழம்பி போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு இது ஒரு கனவோ இல்ல டேஜாவோ தெரிஞ்சு போச்சு இல்லையா. இதனால லக்கிக்கு போன் அடிக்கிறாங்க. வேகமா நான் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த முகம் தெரியாத நபர் இருக்காரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க லக்கியை சந்திக்கிறாங்க. அந்த நபரும் அந்த பில்டிங்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து இதை கவனிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்றதுக்காக லக்கியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம எங்கேயே இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவை உடைச்சிக்கிட்டு அந்த நபர் உள்ள வராரு. ஹீரோயினை ஒரே சுடு. பட்டுன்னு கண் விழிக்கிறாங்க. எங்க இருந்தாங்களோ, அதாவது கடையில இருந்தாங்க இல்லையா, அதே இடத்துல இருக்காங்க. அலாரங்கள் அடிக்க ஆரம்பிக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. போன் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி போன் எடுத்தாதான் பிரச்சனை. போன் எடுக்காமட்டலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண லேண்ட்லைன்ல போலீஸ்காரர் கூப்பிட்டு இதே விஷயங்களை பகிர ஆரம்பிக்கிறாரு. குழம்பி போறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு புது மேட்டரா இருக்கு, புரியாத மேட்டராவும் இருக்கு அப்படின்ற மாதிரி குழம்பி போய் எதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி போலீஸ்காரர் கிட்ட போய் இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க ஏற்கனவே வந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, உங்களோட பேர் இது தானே, நீங்க இதை தானே சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த போலீஸ்காரர் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் குழம்பி போறாரு. என்னமா நீ ஏதாவது சரக்கு போட்டு வளரியா, எது எப்படியோ இங்க சொல்ல வந்தது எல்லாமே உண்மைதான், அவங்க இறந்து போயிட்டாங்க, இது ஒரு சூசைட் தான் அப்படின்ற மாதிரி முடிக்கலாம் ட்ரை பண்ண இவங்க லேப்டாப்பை காணும். அண்ட் கண்டிப்பா இது ஒரு தற்கொலை கிடையாது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களே நடக்கிற மாதிரி இருக்கேன் குழப்பத்தில் நிற்கும் போது போலீஸ்காரர் அங்கே எங்கேயும் பாக்குறாரு. சிசிடிவி கேமரா செக் பண்ணலான்னு போக அது இல்ல. சரி நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவங்க இப்ப என்ன பண்ணுதுன்னு புரியாம இந்த வாட்டியாச்சு லக்கியும் என்னையும் காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க நடந்துகிட்டு இருக்க பார்ட்டியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தான் என்னையும் லக்கியும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒத்துழைச்சிங்க அப்படின்னா அந்த கொலையாலேயே நாம கண்டுபிடிக்கலாம், இந்த விஷயத்துக்கு எனக்கு உதவுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டியில வந்துட்டு வேஷம் போட்டிருக்கா, அது பண்ணிருக்கா, நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மர்ம நபர் உள்ள என்றாக ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் முன்னிலையிலும் ஹீரோயினை சுட்டு தள்ளுறார் அப்படின்றத காமிக்க மறுபடியும் இவங்க வழக்கம் போல எங்க இருந்தாங்களோ அங்கேயே கண் விழிக்கிறாங்க. இது மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனால இதை தடுத்தாகணும்
அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கும்போது ஏதாவது ஒரு வகையில இவங்க இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இதனால நான் வெளியே போனா தானே பிரச்சனை, நான் வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கண்முழிப்பாங்க இல்லையா. அப்போ முடிவெடுத்து அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. லக்கி இருக்கா இல்லையா, அவரை போன் பண்ணி இங்கே வர வச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் சொன்னா புரியாது, நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது நமக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம வேற விதமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த முகமூடி அணிஞ்ச நபர் இருக்கா இல்லையா, அவர் ஸ்ட்ரைட்டா இவங்களோட வீட்டுக்கே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா உள்ள என்றானதும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்ற பதட்டத்தோட நின்றுகிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவை அவர் சுட்டு தள்ளுறாரு, ஹீரோயினையும் சுட்டு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா சாகிறத கண்ணால பார்த்து இங்க மறுபடியும் இவங்க அதே இடத்துல கண்ணை திறக்கிறாங்க இல்லையா, பயந்து போறாங்க. ஓடி போய் அம்மாவை பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லம்மா அப்படின்ற மாதிரி அவங்கள கேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க மறுபடியும் அதே விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க லக்கியை கூப்பிட்டுக்கிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அதே மாதிரி சாகடிக்கப்படுறாங்க. ஸோ குழம்பி போறாங்க. இதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும், இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியலையே அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்க கண்ணை திறக்கும் போது இந்த வாட்டி லக்கியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காஃபி ஷாப் போறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட டேட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ரிசீவ் ஆன வாட்ச் அந்த இறந்து போன பொண்ணோடது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சேம் வாட்ச் தான் இங்க இவங்களோட கையில கட்டப்பட்டிருக்கு. இது எதனால அப்படின்ற மாதிரி குழம்பி போறாங்க. அந்த பொண்ணோட லேப்டாப் இல்ல அந்த இடத்துல ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட ரூம் இருக்கு இல்லையா, ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே விஷயம் இவங்களுக்கு கான்ட்ராஸ்டா படுது. அது என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன லேடிக்கு காமிக் அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. அங்க ஒரு காமிக் புக் இருக்கும், அதுவும் ஹீரோயின் எழுதின புக்கா இருக்கும். குழம்பி போறாங்க. இந்த பிடிக்காத புக்கை இவ எதுக்காக இங்க வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் மாதிரியான ஒன்று கிடைக்குது. அது ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு. அந்த டிவைஸ்ல பாஸ்வேர்ட் போட்டாதான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை தேடி குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அதை போடும்போது ஒரு வீடியோ, அதாவது இறந்து போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களால மேக் பண்ண ஒரு வீடியோ ஒன்று பிளே ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது திருப்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதாவது ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே அவங்களோட கைகளில் கட்டப்பட்டிருக்க அந்த வாட்சால தான். இவங்க ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் ரெடி பண்ணது தான் இந்த வாட்ச். இது ஒரு டைம் லூப்பை பேஸ் பண்ணி ரெடி பண்ணது. இது மூலமா தான் இந்த டைம் லூப் கான்செப்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நான் கரெக்டான நோக்கத்துக்காக தான் உருவாக்குனேன், ஆனா சில கெட்ட சக்திகள் என்கிட்ட இருந்து இது புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த கெட்ட சக்திகளால என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஆபத்து வரலாம், அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இதுல பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு நாளைக்கு 10 வாட்டி மட்டும்தான் இந்த டிராவல்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சார்ஜ் போயிடும். யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் தான் ஆகும். என்னோட கெட்ட நேரம் இதை நான் கடைசி முறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல இதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இப்போ புரிஞ்சு போயிடுச்சு, இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெளிவாயிருச்சு. இந்த வாட்சை தேடிதான் அந்த மர்ம நபர் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வழக்கம் போல வந்து அந்த வாட்சை கேட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது இவங்க தர மறுக்கிறாங்க. மறுபடியும் கண் எடுத்து சுடும்போது இந்த வாட்டியும் இறந்து போயிடுறாங்க. கண் முழிக்கிறாங்க, வாட்சை பாக்குறாங்க. இப்பதான் அது ஒரு 10 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதுல இன்னும் 2 வாட்டி தான் பெண்டிங் இருக்குன்னு தெரியுது. இதுக்குள்ள இதை நம்ம சரி செஞ்சாகணும். இந்த வாட்டி கண்டிப்பா சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரரை சந்திக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒன்னும் புரியல. என்னமா நீ மாஸ்க் மேன் வரான்ற, கொலை பண்றான்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா, உனக்கு உதவ முடியாதுமாங்கிறது கிளம்பு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கூட பேச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பேச்சு ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா தாண்டி லக்கி அவர் அடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரர் மேல கை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கும் போது அந்த சமயம் பார்த்து கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அந்த டாக்ஸி மூலமா வந்ததுல இருந்து ஸ்கோர் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா. அடுத்தடுத்த பால்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னல சார், நாங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு, நீங்க மட்டும் எங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா ஒரு கொலையை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த பார்ட்டி கூட்டு போறாங்க. எங்க இருக்க மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் தான் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மறதியா முன்னாடி வந்துட்டு அப்படின்னா உனக்கு நல்லது, இல்ல பல பிரச்சனைகளை சந்திப்பேன்னு சொல்ல அந்த குரூப்ல இருந்து யாரோ ஃபயர் பண்ற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க மொத்த கிரௌடு. அந்த கிரௌடுல இருந்து ஒரு மாஸ் மேன் வர மாதிரியும் அவர் இவங்களை சாகடிக்கணும்னு துரத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2 அட்டெம்ப்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அது கொஞ்சம் தப்பு. 3 அட்டெம்ப்ட் மன்னிக்கணும். இந்த 3வது அட்டெம்ப்ட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பல முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிவுல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது, இறந்து போறாங்க. கண் முழிச்சா இவங்க வழக்கம் போல அதே இடம் தான். இன்னும் 2 வாட்டி தான் இருக்கு, இதை எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா லக்கியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த போலீஸ்காரரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, போலீஸ்காரர்கிட்ட வந்த நபர் மாஸ்க் போட்ட மர்ம நபர் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் என்னமா மாஸ்க் போட்ட வந்தான்ற சுட்டான்ற அப்படின்ற மாதிரி
பேசுறாரு இல்லையா, அது இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. இதனால போலீஸ்காரரோட லொகேஷனை செக் பண்ணும்போது ஒரு காலி குடோன் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த குடோனுக்கு போறாரு. அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் காணாம போன ஸ்ருதியோட லேப்டாப் இங்க இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது என்கிரிப்டடா இருக்கிறதால அது ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரர் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க்மேன் அங்க வர ஆரம்பிக்கிறான். நீ யார் எவர் அப்படின்றது எங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் திட்டிக்கிட்டே இருக்க மாஸ்க் அவுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ போலீஸ்காரர் தான் இந்த உருவத்தில் இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு தேவையானது எல்லாமே அந்த வாட்ச் தான். இப்போ அந்த வாட்ச்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அந்த வாட்சை கூட அப்படின்ற மாதிரி பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கொடுக்கறதா தெரியல. பட்டுன்னு ஹீரோயினை சூட ஆரம்பிக்கிறாரு. கடைசி சான்ஸ்ல கண் முழிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா லூப் கண்டினியூ ஆகாது. இதனால இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வால்வ் பண்ணல. நான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மொத்தமா முடிஞ்சு. ஸ்ருதியோட ரூம்ல இருந்து வித்யா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன உதவினாலும் கேளுங்க நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நான் இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போவேன், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதுல நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற முடிவுல போலீஸ்காரர் கிட்ட போறாங்க. அவர் தான் அந்த மாஸ்க் மேன் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அவர்கிட்ட போறாங்க. இந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த லைவும் இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் போலீஸ்காரர் சிரிக்கிறாரு. இவ்வளோ வேலைகளை பார்த்தியே, ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டே மாதிரி சொல்ல இவங்களோட பின்னாடி அது ஒரு மர்ம நபர் வந்து தாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கண்ணை திறக்கும் போது இவங்களை கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு முன்னாடி வித்யா இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா இங்க ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் மெயினா இருக்கிறது இவங்க தான். அந்த போலீஸ்காரரும் இவங்களும் காதலியா தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாஸ்க் மேனா வெவ்வேறு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரர் இங்க இருக்கும்போது மாஸ்க் மேன் வந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இவங்களா தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு தேவையானது எல்லாமே சுத்தி கண்டுபிடிச்ச அந்த டைம் லூப் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 11 மாசமா நான் அவ கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட அவ நம்பி விஷயங்களை பகிர்ந்ததே கிடையாது. அவ எப்ப என்கிட்ட சொல்லுவா, நான் அதை எப்ப தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனா போக போக ஒண்ணுமே நடக்காது அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதனால நானும் என்னோட காதலனும் சேர்ந்து அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டோம். அவளை மிரட்டி அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிடிச்சி வச்சோம். ஆனா கெட்ட நேரம் என்னன்னா அவ இறந்து போயிட்டா. அது ஒரு இன்டென்ஷனலா நடந்த கொலையே கிடையாது. அதை விட்டுட்டு அந்த வாட்ச் தேடி அலைய ஆரம்பிச்சோம். அது எங்க தேடியுமே கிடைக்கல. அப்பதான் நீ இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உன் மூலமாச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுத்திக்கித்தி தான் இங்க வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டது பயங்கர ஷாக்கா இருக்கு. அந்த வாட்சை நீயும் உன்னோட காதலனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அதாவது எடுக்க இந்த வாட்சை கட்டிக்கிட்டு இருக்கிறதால இதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்துல உன்னோட காதலனே உன்னை கொலை பண்ணிட்டு இந்த வாட்ச் அடையணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்தான்னு சொல்ல இவங்களுக்கு லைட்டா ஒரு டவுட். என்னோட காதலன் திரும்பி பாக்குறாங்க. அவரும் ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் இந்த வேலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்துல அவர் சுட்டு போட்டுட்டு அவன் இறந்து போய் போறான். விட்டுருவன நீ இந்த வாட்சை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா நீ உயிரோட வாட்ச் இருக்கலான்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோயினுக்கு பல விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இந்த வாட்ச் இதோட இன்னைக்கு ஒர்க் ஆகாது, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வாட்சை நீ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவங்க இறந்தா மட்டும்தான் முடியும். அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா லூப் கண்டினியூ ஆகும். இதை நீ இப்படிதான் செக் பண்ணி பார்க்க முடியும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவ்வளோ முட்டாளானா அவனு பண்ணவா உன்னை கொலை பண்ணிடுறேன், இந்த வாட்ச் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை வச்சு செக் பண்ணிக்கலாமா இருக்கான்னு நீட்டும் போது இவங்களுக்கு லைட்டா பயம் இருந்தாலும் தாராளமா பண்ணிக்கோ, ஆனா நான் இப்ப இறந்து போனேன் அப்படின்னா அந்த வாட்சோட கண்ட்ரோலை நான் தான் எடுத்துப்பேன், உனக்கு அது ஓகேவான்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஐயோ டைம் முடிய போகுது, இன்னொரு 10 செகண்ட்குள்ள இதை பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் என்ன ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம கண் எடுத்து பட்டுன்னு சுட்டு போக அந்த இடத்துல இறந்து போறாங்க. இந்த வாட்சால திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில அவங்க இறந்து போக இது நடக்கல. கெட்டவங்க 2 பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க. கூட இருக்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வாட்ச் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.